விஜய் வந்துட்டு காவேரிய சூப்பரா கேர் பண்ணிப்பாரு அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க. விஜய் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது மனசுக்குள்ளேயே நம்ம காவேரிய நம்ம நல்லா பாத்துக்கணும், ஏன்னா டாக்டரும் சொல்லிட்டாங்க நிமோனியா ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா பேபிக்கும் அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி. அப்போ காவேரிக்கு எந்த ஒரு ஃபீவரும் வரக்கூடாது. அவ எவ்வளவுதான் வலியே தாங்கிப்பா, நம்மளால அவ ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்கிறா, அதுவும் இல்லாம இப்ப வேற அவளுக்கு உடம்பு சரியில்லாம போகணுமா, இப்ப அவ எவ்வளவு கஷ்டத்துல இருப்பா. இந்த டைம்ல நம்ம வந்து அவ கூட இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும். அத்தைக்கு தெரிஞ்சாலும் தெரிஞ்சுட்டு போகுது, இனி நம்ம யாருக்காகவும் பயப்படக்கூடாது. காவேரிக்கு சரியாகிற வரைக்கும் நம்ம அதே வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. விஜய் வந்து வீட்டுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் மாமி வந்து விஜயை பார்த்துட்டு, ஆமாப்பா விஜய், நீ வந்து இங்கேயும் அங்கேயும் போய்கிட்டே இருக்க, உன்னை வந்து போலீஸ் தேடுது அப்படின்ற மாதிரி நான் நியூஸும் பார்த்தேன், அதுவும் இல்லாம இவ்வளோ ஜாலியா நீ சுத்திட்டு இருக்கிற. இல்ல மாமி, நான் தான் அது சொன்னேன்ல காவேரிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கு சரியாகிற வரைக்கும் நானும் இனி இங்கேயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னதும் மாமிக்கு வந்து பயங்கர அதிர்ச்சி. என்னடா அபி சொல்ற, நீ வந்து இங்கே இருக்க போறியா, அப்புறம் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் விஜய் இருந்துகிட்டு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாமி. குமரன் வந்து வீட்டுல இருந்து, கங்கா எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, நான் கடை வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த டைம்ல கங்கா இருந்துகிட்டு, ஏங்க இப்பதான் கடையெல்லாம் அடிச்சு நொறுக்கி போட்டாங்கல்ல, இன்னும் என்னங்க உங்களுக்கு வேலை? இல்ல கங்கா, எனக்கு கடையில இன்னுமே வேலை இருக்கு, அப்புறம் ஓனர் வந்து பார்த்தாருனா நம்மளுக்கு கொடுத்த கடையும் காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம எங்க போறது, அதனால நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கங்கா இருந்துகிட்டு, ஏங்க நீங்க தனியா போக வேண்டாம், கூட நிவினியும் கூப்பிட்டுக்கிட்டீங்கன்னா நானும் கொஞ்சம் தைரியமா இருப்பேன்ல இங்க அப்படின்னு சொன்னதும் குமரன் இருந்துகிட்டு, சரி கங்கா, நான் நிவினுக்கு கால் பண்ணி கடைக்கு வர சொல்லிடுறேன். விஜய் வந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வேப்பிலையை எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி கட்டுறாங்க. காவேரி இதை பார்த்துட்டு, ஆமா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது விஜய் இருந்துகிட்டு, அதான் உனக்கு அம்மா வந்துருச்சு இல்ல காவேரி, அதனால வேப்பிலையை கட்டுறேன், இது கட்டினா வீட்டுக்கு ரொம்ப நல்லது, அதுவும் இல்லாம உனக்கும் ரொம்ப நல்லது. காவேரி வந்துட்டு, பரவாயில்லங்க, நீங்க நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, எனக்கு கூட இந்த விஷயத்த பத்தி தெரியாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் விஜய் இருந்துகிட்டு, என்ன காவேரி, உனக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா, எனக்குமே தெரியாதுதான், எல்லாரும் சொன்னாங்கங்கிறதுக்காக நானும் வந்து கட்டியிருக்கேன். ஆமா காவேரி, உனக்கு வேற பசிக்கும், வயிற்றுல வேற பாப்பா இருக்குல்ல, அப்ப 2 பேத்துக்கும் பசிக்கும்ல, நான் உங்களுக்காக சமைச்சு எடுத்துட்டு வரேன், சரியா, நீ போயிட்டு உட்காந்து ரெஸ்ட் எடு. இல்லைங்க, நானும் உங்க கூட சேர்ந்து வேலை செய்ய தான் செய்வேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் விஜய் இருந்துகிட்டு, இங்க பாரு காவேரி, எனக்கு நான் தனியா இருந்து எல்லாமே கத்துக்கிட்டேன், நான் எப்படி சமைக்கிறேன்னு மட்டும் பாரு, நீ சாப்பிட்டு பார்த்துட்டு எங்க அம்மாவோட சூப்பரா சமைக்கிறேன்னு சொல்றீங்களா இல்லையான்னு மட்டும் பாரு. இதை கேட்டதும் காவேரிக்கு வந்து பயங்கர சந்தோஷம். விஜய் கிட்ட போயிட்டு, ஏங்க நீங்க என் கூட இருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, இதே மாதிரியே நம்ம லைஃப் லாங்கா இருந்துட்டோம்னா என் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. விஜய் வந்துட்டு, அதுக்கெல்லாம் கூடிய நடக்க தான் போகுது காவேரி, நீ வாழ்க்கையில நான் எந்த அளவுக்கு பாத்துக்கிறேன்னு மட்டும் நீ வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்றாங்க. குமரனும் நிவினும் கடைக்கு போயிட்டு இருக்கும் போது வெண்ணிலா அவங்க மாமாவை பார்த்துட்டு நிவின் இருந்துகிட்டு, அண்ணன் ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்துங்க, இங்க பாருங்க வெண்ணிலா அவங்க மாமா நடந்து போயிட்டு இருக்காங்க. குமரன் இருந்துகிட்டு, ஆமா நிவின், இவங்க வெண்ணிலா அவங்க மாமா தான், நம்ம இவங்களை தேடி ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், ஆனா அங்க இல்ல, இங்க எங்க போயிட்டு இருக்கிறாருன்னு தெரியலையே, சரி வா அவங்களை கூப்பிட்டு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா அவங்க மாமா கிட்ட போறாங்க. குமரனும் நிவினும் அங்க போனதுக்கு அப்புறம் வெண்ணிலா அவங்க மாமா வந்து குமரனை பார்த்துட்டு அங்க இருந்து வேகமா நடந்து போறாங்க. குமரன் வந்து வண்டியிலேயே வேகமா போயிட்டு வெண்ணிலா அவங்க மாமாவை பிடிச்சு, ஆமா எங்களை பார்த்தோன்னே நீங்க எங்க வேகமா நடந்து போயிட்டு இருக்கீங்க? இல்லைங்க, நீங்க என்னை கூப்பிட்டு அப்புறம் திருப்பியும் கேள்வி மேல கேள்வி கேட்பீங்க, நானே ஏற்கனவே பெரிய டென்ஷன்ல இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் குமரன் இருந்துகிட்டு, ஆமா உங்க கையில என்ன கட்டு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. வெண்ணிலா அவங்க மாமா வந்துட்டு, ப்ளீஸ் தயவு செய்து இங்க நின்று பேச வேண்டாம், நான் ஏற்கனவே அங்கிருந்து தப்பிச்சு வந்திருக்கேன், திருப்பியும் அந்த பசுபதி என்னை பார்த்துட்டானா அவ்வளோதான், அதனால தயவு செய்து எங்கேயாவது ஒரு ரூமுக்கு போய் நின்று பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. குமரனும் நிவினும் அங்க இருந்து வெண்ணிலா அவங்க மாமாவை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. குமரன் வந்து விஜய்க்கு கால் பண்றாங்க. விஜய், நாங்க வெண்ணிலா அவங்க மாமாவை தேடி கண்டுபிடிச்சிருக்கோம், இங்கேதான் எங்க பக்கத்துல தான் இருக்கிறாங்க, நான் சொல்ற இடத்துக்கு இப்போ உடனே கிளம்பி வரீங்களா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் விஜய் இருந்துகிட்டு, சரிங்க நான் இப்போ உடனே
கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்க இருந்து கிளம்புறாங்க. விஜய் வந்துட்டு காவேரி கிட்ட போயிட்டு, காவேரி அதுதான் வெண்ணிலா அவங்க மாமா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களாமா, நான் போயிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன், அப்படின்னாதான் அந்த பசுபதி எங்க இருக்கிறாங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். காவேரி இருந்துகிட்டு, ஏங்க இப்பயினாவது அந்த வெண்ணிலா மாமா உண்மை சொல்லிட்டாங்கன்னா போதும், இல்லைன்னா திருப்பியும் நீங்க தான் மாட்ட போறீங்க. நீங்க இங்க இருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இங்க பாரு காவேரி, நீ எதுக்காகவும் கவலைப்படாத. கண்டிப்பா வெண்ணிலா அவங்க மாமா வாயில இருந்தே உண்மை நான் வர வைக்கிறேன். அதுதான் இப்ப கிளம்பி போயிட்டு இருக்கிறல்ல, நீ பாரு நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, நான் போயிட்டு உடனே கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்க இருந்து கிளம்புறாங்க. விஜய் வந்து இங்க இருந்து போயிட்டு இருக்கும் போது கார்ல அந்த டைம்ல போலீஸ் வந்து விஜய் பார்த்துட்டு, ஆமா நம்ம இவங்கள தானே தேடிட்டு இருக்கிறோம், இவன் என்ன இங்க பண்ணிட்டு இருக்கிறான், இவனை தொடர்ந்து நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து போலீஸும் ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. விஜய் வந்து போலீஸ் வர்றதை பார்த்துட்டு இவங்க நம்ம பின்னாடியே வராங்க, அதுவும் நம்மளே பிடிக்கிறதுக்காக தான் வருவாங்க, சரி வரட்டும், நம்மளே போயிட்டு வெண்ணிலா அவங்க மாமாவை தானே பார்த்து பேச போறோம், அங்க போயிட்டு உண்மை என்னங்கிறது அந்த போலீஸ்க்கும் தெரிய வரட்டும். விஜய் வந்து அந்த இடத்துக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் போலீஸ் வந்து விஜயை பிடிச்சி, சார் உங்களை தான் தேடிட்டு இருக்கிறோம், நீங்க தயவு செய்து கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் வாங்க, உங்களை தேடுறதுக்கு எத்தனை நாள் ஆச்சு, நீங்க எங்க தான் போய் தலைமறைவா இருந்தீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த டைம்ல விஜய் இருந்துகிட்டு, சார் சார் ப்ளீஸ், நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா, வெண்ணிலா அவங்க மாமா வந்து இப்பதான் தேடி கண்டுபிடிச்சிருக்கோம், அவங்க கிட்ட போயிட்டு நம்ம விசாரிச்சோம்னா உண்மை என்னங்கிறது எல்லாமே தெரிய வரும் இல்லையா. போலீஸும் வந்துட்டு சரி அவங்க தான் சொல்றாங்க, நம்ம போயிட்டு என்னன்னு தான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸையும் சேர்த்து கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் வெண்ணிலா அவங்க மாமா வந்து போலீஸ் வரதை பார்த்துட்டு ரொம்பவே பயந்துட்டு, ஐயோ இவங்க வேற எதுக்கு வராங்கன்னு தெரியலையே. விஜய் வந்துட்டு கேள்வி மேல கேள்வி கேட்குறாங்க. ஆமா அந்த வெண்ணிலா உண்மையாவே தான் சூசைட் பண்ணிக்கிட்டாளா, இல்ல மேல இருந்து கீழே யாராவது தள்ளி விட்டாங்களா, அவளை பார்க்க மேல இருந்து கீழே விழுந்த மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் தெரியல, யாராவது தள்ளி விட்டு இருக்கணும். வெண்ணிலா அவங்க மாமா வந்து மனசுக்குள்ளேயே நம்ம இப்போ உண்மையெல்லாம் சொல்லிட்டோம் அப்படின்னா பசுபதி வந்து நம்மளை உயிரோட விட மாட்டானே, இப்போ என்ன பண்றது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் போது, அவன் தான் இத்தனை நாளா நம்மளை கடத்தி வச்சிட்டான்ல, நம்ம உண்மையே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசுபதி தான் வந்துட்டு மேல இருந்து கீழே தள்ளி விட்டான் வெண்ணிலாவா கோவத்துல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இதெல்லாம் கேட்டு எல்லாத்துக்குமே பயங்கர அதிர்ச்சி. இவ்வளோ நாளா என்னையும் வந்து கடத்தி வச்சிருந்தான், நான் எங்கேயாவது உண்மை சொல்லிட்டானா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு என்னை வந்து போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்கான், அதனாலதான் நானே இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கையிலலாம் கட்டு போட்டு வந்திருக்கேன், என்னையும் வந்துட்டு இத்தனை நாளா கடத்தி வச்சிருந்தான், நான் தான் அங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு வந்துட்டேன், இப்போ கூட ஒண்ணும் இல்ல, பசுபதி வந்து என்னை தான் தேடிட்டு இருப்பான், இப்போ நான் என்ன பண்றதுனே தெரியலையே அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே சொல்றாங்க. அந்த டைம்ல போலீஸ் வந்துட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட கால் பண்ணிட்டு, சார் விஜய் மேல எந்த ஒரு தப்பும் இல்லை, எல்லாமே அந்த பசுபதி பண்ண வேலை தான், இப்பதான் அவர் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சரி அந்த விஜயை வந்து நீங்க அரெஸ்ட் பண்ணாதீங்க. விஜய் வந்துட்டு வெண்ணிலா அவங்க மாமா கிட்ட, எங்களை நம்பி நீங்க வந்துட்டு உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கல்ல, இதுக்கு மேல நீங்க பயப்படாதீங்க, நான் இருக்கேன், அந்த பசுபதி கிட்ட இருந்து உங்களை நான் காப்பாத்திடுறேன், அதே மாதிரி நீங்க வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வெண்ணிலா அவங்க மாமா இருந்துகிட்டு, சொல்லுங்க விஜய், கண்டிப்பா உங்களுக்காக நான் எந்த ஒரு ஹெல்ப்பா இருந்தாலும் பண்றேன். விஜய் இருந்துகிட்டு, நீங்க இப்பவே கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா அவங்க மாமா இருந்துகிட்டு, சரிங்க விஜய் நான் கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க இருந்து கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. வெண்ணிலா அவங்க மாமா வந்து போலீஸ் கிட்ட உண்மையெல்லாம் சொல்றாங்களா என்னங்கிறத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.